ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் பிளேலிஸ்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் பிளேலிஸ்ட் வந்து எப்படி தெளிவா போடுறது, அது மூலியமா என்ன கெயினுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்ப பிளேலிஸ்ட் போடுறது மூலியமா என்ன நமக்கு பலன், என்ன நமக்கு அதனால அதனால கெயின் என்ன இருக்கு அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பிளேலிஸ்ட் போடுறது மூலியமா, இப்ப என்னோட வீடியோக்கள் அதாவது நீங்க சமையல் சேனல் வச்சிருக்கீங்க. இப்ப ரொம்ப பேர் சமையல் சேனல் தான் இப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அதிக பேர் நம்ம சமையல் சேனல் தான் வச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு சமையல் ஒரு மீன் குழம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ரேண்டமா நீங்க தள்ளம்போது, அந்த மீன் குழம்பு வந்து அவங்க கண்ல பட்டதுன்னா, அந்த வீடியோக்கள மீன் குழம்ப நல்லா பார்க்குறாங்க. உங்க அந்த மீன் குழம்பு பிடிச்சு போய் என்ன பண்றாங்க அப்டின்னா, திரும்ப வந்து உங்களோட வீடியோக்கள் மொத்த வீடியோக்களும் பார்க்கணும் அப்டின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவா தள்ளம்போது பார்த்தீங்கன்னா, டைம் ஆகும். அப்டி பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா, பிளேலிஸ்ட்ட போட்டு விட்டாங்கன்னா, ரன்னிங்கா அப்டியே நான் ஸ்டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளேலிஸ்ட் ரன் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ரெசிபியும் அவங்க பார்த்து, ஒவ்வொரு ரெசிபியும் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைக்கும், வாட்ச் ஹவர் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது மூலியமா உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். இது எப்படி நம்ம பிளேலிஸ்ட் உருவாக்குறதுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்ப யூடியூப் ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கீழ அந்த யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத தொட்டுட்டீங்கன்னா, அத தொட்டுங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யுவர் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யுவர் வீடியோவ தொட்டுக்கோங்க. நான் ஃபோன வந்து லேண்ட்ஸ்கேப்ல திருப்பிக்கிறேன் இப்படி. உங்களுக்கு தெளிவா இருக்கிற மாரி நான் வந்து சொல்றேன். தெளிவா சொல்லி காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து மேல பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். உங்களோட வீடியோக்கள் இப்படி தான் இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கீழ வந்து யூவ தொட்டீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யுவர் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதாவது யுவர் வீடியோனா உங்களோட வீடியோக்கள் மொத்த வீடியோக்கள் இங்க தான் இருக்கும். இத நீங்க தொட்டுக்கோங்க. இத தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ, லைவு வீடியோக்கள், நார்மல் வீடியோக்கள். இப்ப நார்மல் வீடியோக்கள நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட் போடணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த வீடியோஸ் இருக்கு பாருங்க. இந்த வீடியோவ தொட்டுக்கோங்க. அப்ப நீங்க வீடியோவ தொட்டுட்டீங்கன்னா, நீங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல உங்களோட வீடியோக்கள், உங்களோட எல்லா வீடியோக்களும் இந்த இடத்துல தான் இருக்கும். அப்ப அத இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு நேரா பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல 3 அதாவது 3 புள்ளிகள் 3 டாட் இருக்கும். அத தொட்டுக்கோங்க. அத தொட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பார்த்தீங்கன்னா, சேவ் டூ பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன நீங்க என்ன பண்றீங்க, தொட்டுக்கோங்க. இந்த ஆப்ஷன நீங்க என்ன பண்ணுங்க, சேவ் டூ பிளேலிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்படி தான் அந்த பேஜ் வரும். இதில பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பிளஸ் மார்க் குடுத்து நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. நியூ பிளேலிஸ்ட்ன்னு இருக்கு பாருங்க. இத தொட்டுக்கோங்க. இத தொட்டுட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் கீழ வரும். அதில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பிளேலிஸ்ட் என்ன பேர்ல யூஸ் பண்றீங்க? இப்ப எப்படின்னா, உங்களுக்கு சொல்ற மாரினா, பிரியாணி. பிரியாணின்னு சொன்னீங்கன்னா, பிரியாணில பல வகை போட்டிருப்பீங்க நீங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது மாரி மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அது மாரி நெறையா வெரைட்டில போட்டிருப்பீங்க. அதில ரேண்டமா நீங்க என்ன பண்றீங்க, பிரியாணின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் இதில என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மாரி, இப்ப நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச மாரி, எனக்கு சேனலுக்கு ஏத்த மாரி நான் என்ன பண்றேன்னா, சும்மா நான் என்ன பண்றேன், சாரன் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக நான் என்ன பண்றேன், போட்டுக்கிறேன். நீங்க தமிழ்ல எழுதிக்கிறா இருந்தாலும் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்ல எழுதிக்கிறா இருந்தாலும் எழுதிக்கோங்க. இது சரண் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளதான். எழுதிட்டு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த கீழ இருக்கு பாருங்க. கீழ ஒரு பாக்ஸ் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைவேட்ல தான் இருக்கும். பிரைவேட்ல தான் இருக்கும். நீங்க அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல வந்து மறக்காம நீங்க என்ன பண்ணுங்க, பப்ளிக்க குடுத்துக்கோங்க. இந்த பப்ளிக்க குடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கீழ கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த பாருங்க, கீழ கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கீழ இந்த கொலாபரேட்ன்னு இருக்கு பாருங்க. நீங்க கொலாபரேட்டும் நீங்க பண்ணிக்கலாம். அது தேவையில்லனாலும் விட்டுறலாம். சரியா? நீங்க ஏதோ அந்த கொலாபரேட் நீங்க இந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம். கொலாபரேட் பண்ண மூலியமா அது மூலியமா உங்களுக்கு வியூஸ் வேற யார் சேனல்லயும் உங்களோட கொலாபரேட் பண்றாங்க அப்படின்னா, அது மூலியமா உங்களுக்கு வியூஸ் வரும். அது தேவைன்னா வச்சுக்கோங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிரியேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் உங்களோட பிளேலிஸ்ட்டு இந்த கிரியேட் ஆயிட்டு ஒரு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் ஆயிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதில இந்த இந்த இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பிளேலிஸ்ட்டு போடப் போறோம். இப்ப அந்த இந்த இப்ப நான் எந்த வீடியோக்கு சொன்னேன், இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன்னா, அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல உள்ள போயிடும். இப்ப ஃபேக் ஐடி பிரச்சனையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதற்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த 3 டாட் நான் தொட்டுக்கிறேன். 3 டாட்ட தொட்டு, இந்த சேவ் டூ பிளேலிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சேவ் டூ பிளேலிஸ்ட் போயிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்க சரண். அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த பிளேலிஸ்ட்ட நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இத தொட்டுக்கோங்க. இத தொட்டுட்டு என்ன பண்ணுங்க, கீழ டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்தல இருக்கு பாருங்க. கீழ டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த டன்ன குடுத்துருங்க. அவ்வளோதான். இப்ப பிளேலிஸ்ட் கிரியேட் ஆயிட்டு. இப்ப அதே மாரி என்ன பண்றீங்க, இந்த
ஹவ் டு மேக் எடிட் பேசிக் எடிட்னு இருக்குது பார்த்தீங்களா வீடியோ, இந்த வீடியோவை நான் அதே பிளேலிஸ்ட்டில் போடுறேன். உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக போகிறேன். இந்த இதையும் போடுறேன். இந்த பிளேலிஸ்ட் அவுட் பிளேலிஸ்ட் போயிடுங்க. இதில் போயிட்டு சரண் அதை எதை தொட்டுக்கோ டிக் கொடுத்துக்கோங்க. கீழே டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எங்கே இருக்குது இந்த பிளேலிஸ்ட் எங்கே உருவாகிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வீடியோவை உங்களோட டேஷ்போர்டு மேலே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் காமிக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்க. இந்த பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, பிளேலிஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டில் 3 வீடியோ நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லி காமிச்சோன்னா, அந்த 3 வீடியோவும் இங்கே இருக்குது. இதை மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி, இது மூலிமா இந்த ஷேர் ஆப்ஷன் தான் இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் ஆப்ஷன் இதை வந்து கொடுத்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஷேர் ஆகி ஒரு ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக இந்த பிளேலிஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு வாட்ச் ஹவர் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் பிளேலிஸ்ட்டை ஒரு சிறந்த முறையில் பிளேலிஸ்ட்டை உருவாக்கிக்கோங்க. எல்லோரும் சேனல் வச்சுருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் பிளேலிஸ்ட்டு கட்டாயம் உருவாக்கணும். கட்டாயம் உருவாக்கி உங்களோட வீடியோக்களை பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். பண்ணாதான் உங்களுக்கு வீடியோக்கள் வியூஸ் நிறைய கிடைக்கும். நிறைய பார்வையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலியமாவும் நல்ல கெயின் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் தம்பி சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் தானே, அதில் என்ன வந்துட போகுது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.